ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கொங்கு தமிழ் யூடியூப் சேனல். ஒரு தாயின் நம்பிக்கை, ஒரு மகனின் வெற்றி. ஒரு தாயின் அன்பு, நம்பிக்கை, ஊக்கம் என்ற 3 சொற்கள் குழந்தையின் வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவை. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக திகழ்ந்த தாமஸ் ஆல்வா எடிசனின் பின்னணி கதை இதற்கு மிகச்சிறந்த உதாரணம். சில வார்த்தைகள் குழந்தையின் மனதை உடைத்துவிடும், சில வார்த்தைகள் அவர்களை உலகமே பாராட்டும் உயரத்திற்கு தூக்கிவிடும். அந்த வேறுபாடு எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் பேசும் வார்த்தைகளில்தான். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் ஒரு கவரில் உள்ள கடிதத்தை தன் அம்மாவிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என தன் ஆசிரியர் கூறியதாக சொல்லி கொடுத்தார். அந்த கடிதத்தை அந்த தாய் கண்ணீரோடு சத்தமாக தன் மகன் கேட்கும்படி படித்தாள். உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது என்று. பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசன் தாயாரும் காலமாகிவிட்டார். எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் ஆனார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் தனது வீட்டின் பழைய சாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவர் தன் அம்மாவிடம் முன்பொரு முறை பள்ளியிலிருந்து கொண்டு வந்த கடிதம் எதர்ச்சையாக கண்ணில் பட அதை எடுத்து படித்து பார்த்தார். அதில் எழுதியிருந்தது, மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியில் கீழ்கண்டவாறு எழுதினார். மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளனானார். தன் பிள்ளைகள் மீதான நேர்மையான எண்ணங்கள் அவர்களை மிக உயரத்துக்கு கொண்டு செல்லும். நம்மாலும் பல எடிசன்களை உருவாக்க முடியும். குழந்தைகள் மனதில் தன்னம்பிக்கையை வளர்ப்போம்.